போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வேன்ல ஏறி இருப்பான். அங்க அந்த சாம்பல் இருக்கிறதையும் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயும் அந்த மியூட்டன்ட் ஆன ராட்டுடைய சாம்பல ரொம்ப ஆர்வத்தோட என் கையால தொட்டேன். அடுத்த நிமிஷமே ஜெயிண்ட் மியூட்டன்ட் ராட்டுடைய லைஃப் எசன்ஸா 5% அப்சர்வ் பண்ணும். என்னால இதை நம்பவே முடியல. இப்படி ஒரு லைஃப் எசன்ஸா? அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எந்த ஒரு மியூட்டன்டா இருந்தாலும் சரி, அது இறந்த உடனே அதோடைய லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ணனா எனக்கு கிடைக்கிற அந்த லைஃப் எசன்ஸ் உடைய பெர்சன்டேஜும் அதிகமா இருக்கும். அப்படியே நான் ஸ்டேஷனுக்கு போக அங்க அந்த கேப்டன் என்ன பார்த்துட்டு, உன்னுடைய ரிவார்டுக்கு நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்ல. அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த டிம்மான லைட் வெளிச்சத்துல மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்க நீ இப்படி அவ்வளவு அக்யூரேட்டா அட்டாக் பண்ண? பதிலுக்கு நானும் ரொம்ப அமைதியா என்னுடைய ரைட் ஹேண்ட நான் ரெகுலராகவே ட்ரெயின் பண்ணிட்டு வரேன், மேபி அதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும் யோசிக்க, இதே நேரத்துல ஷான் அங்க வந்துட்டு ஆன்டி நம்மள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு நானும் எதுக்குமா இவ்வளவு தூரம் வரீங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு, நீ நல்லாதானே இருக்க, என்ன ரொம்பவே பயமுறுத்திட்டேன். பதிலுக்கு நானும் பேனிக் ஆகாதீங்கம்மா, நான் நல்லாதான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் பிரேவா செயல்பட்டதுனால எனக்கு ரிவார்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி பிடிச்சேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஞ்சரான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சேஃபான இடத்துல ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணிக்கோ. பதிலுக்கு நானும் டோன்ட் வரி மாம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கண்டிப்பா சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போற வழியிலேயே அங்க இருக்க போலீஸ் 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சேன். இந்த ரேட் கார்டு கழட்ட சேர்ந்தவங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற யூனிவர்சிட்டியில ஊடுருவி யாரால ஜென்ஃபியூசரா ஆக முடியாதோ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ஏமாத்தி இவங்களுடைய கல்ட்டுக்குள்ள சேர்த்துடுறாங்க. இன்னைக்கு கிரிமினல் சொல்லிட்டு அட்டாக் பண்ண அந்த பர்சன் கூட புவான் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டூடெண்ட். அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணது அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க தான். இது இப்படியே விடக்கூடாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த கல்ட்டை சேர்ந்தவங்கள வைப் அவுட் பண்ணி ஆகணும். இவங்களை அழிக்கிறதுனால மட்டும் எல்லாமே முடிவுக்கு வந்துடாது. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசனா இருக்கிறது அந்த ராட் கிங். அவனை எலிமினேட் பண்ணா மட்டும் தான் இது முடிவுக்கு வரும். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னுடைய மொபைல்ல இந்த கல்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை தேடினேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்களுடைய மெயின் பேஸ் இந்த ஷாங்காய் சிட்டில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்த நண்பர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சவங்களா இருந்தாங்களாம். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எப்பவும் இல்லாம எதுக்கு சடனா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகமாச்சு? ஒருவேளை அந்த ராட் கிங் அவனுடைய லைஃப் ஃபார்ம எவால்வ் பண்ணணும்னு நினைக்கிறானோ, அதுக்காக அவன் கீழே இருக்க மெம்பர்ஸ மெட்டீரியல்ஸ கலெக்ட் பண்ண சொல்றான் போல. ஒருவேளை அந்த ராட் கிங் மனுஷங்களை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் ஆகுற நேரத்துல பக்கத்துல ஷான் ரொம்ப அமைதியா வந்துட்டு இருந்தான். இவன் இப்பெல்லாம் இந்த மாதிரி நர்வஸ் ஆகுறாலும் அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிடுவான், சின்ன வயசுல பண்ண மாதிரி. இதே நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேப்டன் வந்துட்டு ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தாரு. எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனால அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு கல்லை எறிய முடியும்? அதுக்கான ஆன்சரும் அவர்கிட்ட இல்ல. அப்போ திடீர்னு கீச் கீச்சுன்னு ஒரு இலிடிய சத்தம் அவர் காதுல விழுந்துச்சு. அவரும் சத்தம் வந்த திசையை பார்க்க அந்த இடத்துல ஒரு பெரிய எலி. அடுத்த நிமிஷமே அது கேப்டன் மேல பாயன். பதிலுக்கு அவரும் கன்னை வச்சு அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் அமைதியாக இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நான் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போனேன். என்னதான் நான் கிளாஸ்ல இருந்தாலும் என்னோட மனசுல நேத்து நடந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சைபார்களும் ராட்மேனும் கம்பேர் பண்ணும்போது நான் இன்னுமே வீக்கா தான் இருக்கேன். சோ எனக்கு வேற வழியே இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மணியை வேகமா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கோஸ்ட் ஸ்கூலுடைய ப்ராக்ரஸ நான் வேகமா அன்லாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் அவுட் சைட்ல இருக்க ஸ்கூல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். அதுக்கப்புறம் யூடியூபர் ஆகி ஸ்டடீஸ லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லி கொடுக்கலாம்னு பார்த்தேன். இதன் மூலியமா நான் எதிர்பார்க்கிற மணி எனக்கு கிடைக்கும். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பிளானை தூக்கி போட்டேன். ஏன்னா தேவையில்லாம அது மத்தவங்களோட கவனத்தை என் பக்கம் இருக்கும். இந்த உலகம் ஜென்ஃபியூசராலையும் சைபாக்ஸாலையும் நிறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல மணி ஏர்ன் பண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டூர்னாமெண்ட்ல கிடைக்கிற பிரைஸ் அமௌண்ட். அது ஸ்கூல் காம்படிஷன்ல கிடைக்கிற அமௌண்ட்டை விடவுமே பல மடங்கு அதிகம். அப்ப இதுதான் சரியான வழின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே கோச் கோவா இருக்க பில்டிங் சி பிளாக்கு போனேன். அவரை பார்த்து ஹாய் கோச்னு சொல்ல பதிலுக்கு அவரும் ஹாய் சேன், எங்க டீம்ல ஜாயின் பண்ண வந்திருக்கியா இல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ பத்தி தெரிஞ்சுட்டு போக வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, உடனே நான் அவர் காது கிட்ட போயிட்டு ரகசியமா உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா டோர்னாமெண்ட்ல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, அதோடைய பிரைஸ் அமௌண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்க, உடனே டீச்சர் கோவாவும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா நிச்சயமா உனக்கு சான்ஸ் கிடைக்கும், நீ சொன்ன மாதிரியே பிரைஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மி கிடையாது, ஒரு அவரும் 10,000 rupees worth இருக்கும். இது கேட்டு நானும் அப்பனா கோச் என்னோட மைண்ட நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இன்னில இருந்து அபிஷியலா உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். உடனே கோச் வந்துட்டு
வந்துட்டு அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் வர வச்சு எல்லாரையுமே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. பதிலுக்கு நானும் இப்ப எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பேசினேன். எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எந்த ஒரு அனுபவம் இல்லைங்கிறதுனால டீச்சர் குவா வந்துட்டு சில மூவ்ஸ் எனக்கு பண்ணி காமிச்சாரு. அவர் எல்லா மூவ்ஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய வேர்வையை தொடச்சிட்டு, இது பார்க்க ரொம்ப ஈஸியா தெரியலாம், ஆனா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். என்னுடைய டீம்ல ஸ்பீடா பிக்கப் பண்ணவங்களுக்கு கூட இந்த மூவ் பண்ண 1 வீக் எடுத்துக்கிச்சேன். சரி, இப்ப நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல நானும் சரின்னு சொல்லிட்டு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணேன். டிவைன் இன்டெலக்ட் மூலியமா டீச்சர் குவா செஞ்ச ஒரு மூவும் என்னுடைய மனசுல தெளிவா பதிஞ்சிருச்சு. அந்த மூவ்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சேன். உடனே என்னுடைய சிஸ்டம்லயும் ஃபிஸ்ட் டெக்னிக்கா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வந்துச்சு. இதன் மூலியமா எனக்கு விட்டாலிட்டி, ஹேண்ட் மசிலுடைய ஸ்ட்ரென்த், கடைசியா ஃபிஸ்ட் டெக்னிக் உடைய ப்ரொஃபிஷியன்சி 1% இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே அவர் சொல்லிக் கொடுத்த லெக் மூவ்மெண்ட்டையும் ட்ரை பண்ணேன். இதை பார்த்த டீச்சர் குவா வந்துட்டு, இதெல்லாம் இம்பாசிபிள், ஜஸ்ட் ஒரு முறை பார்த்த ஒரு விஷயத்த எப்படி என்னால கத்துக்க முடிஞ்சுச்சு, இதெல்லாம் ஹியூமனே கிடையாது அப்படின்னு நினைக்க இங்கேயே இந்த சீன் முடியுது. அப்படியே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. நானும் தட்டை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சேன். எதுக்கு இவ்வளவு ஆர்வம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க அம்மா டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணது கோஸ்ட் ஸ்குவிட். பதிலுக்கு எங்க அம்மாவும், நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த கோஸ்ட் ஸ்குவிட். உண்மையை சொல்லணும்னா அந்த ஸ்மெல்லே ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம நான் அதை எடுத்து சாப்பிட்டேன். எங்க அம்மா எப்படி இருக்குன்னு கேட்க, உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்திலேயே பெஸ்டான குக்கிங் எங்க அம்மாது தான். இதை கேட்டு எங்க அம்மாவும், அப்பனா நீ நிறைய சாப்பிடணும், ஏன்னா நான் 3 கோஸ்ட் ஸ்குவிட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பதான் சிஸ்டம்ல இன்னொரு விஷயமும் வந்துச்சு. இந்த கோஸ்ட் ஸ்குவிட்டை நான் சாப்பிட்டதுனால 3.01% லைஃப் எசன்ஸ் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அப்படி பார்த்தா நான் சாப்பிட்டா கூட இந்த லைஃப் எசன்ஸை என்னால அப்சர்வ் பண்ண முடியும். அப்பதான் டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா 14 வயசு உள்ள ஒரு பொண்ணு சக்சஸ்ஃபுல்லா எனர்ஜி கோரோட ஃபியூஸ் பண்ணிருக்கான். இந்த உலகத்திலேயே ரொம்ப யங்கஸ்டான சைபாக் இவ தான். இந்த நியூஸ் வந்துட்டு வேர்ல்டு வைட்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு லைட் எனக்கு எஸ்டே பண்ணாங்க. இவனால ஒரு கையை பயன்படுத்தி 2000 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். 100 மீட்டர் இருக்க தூரத்தை வெறும் 3 செகண்ட்லயே முடிச்சிருக்கான். கடைசியா ஒரே ஜம்ப்ல 8 மீட்டர் தூரத்தை தாண்டி இருக்கான். இதை பார்த்துட்டு நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், அந்த கொயட்டோ ஃபேமிலியை சேர்ந்த அந்த பையன் ஸ்ட்ராங்கா இல்ல இந்த சைபாக் பொண்ணு ஸ்ட்ராங்காங்கிறது தான். இப்போதான் சடனா இன்னொரு நியூஸும் வந்துச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த கேப்டன் நைட்டு 11 மணிக்கு இறந்துட்டாருன்னு சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணும்போது ஒரு ஜெயின்ட் ராட் வந்துட்டு கேப்டன் அட்டாக் பண்ணது தெரிய வந்துச்சு. இந்த சம்பவம் எனக்கு பெரிய எச்சரிக்கையா இருந்துச்சு. இதுக்கு மேல என்னால டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு என்னுடைய பயிற்சியை இன்னும் அதிகரிக்கணும். ஒவ்வொரு நாளுமே என்னுடைய ஸ்கோரை நானே பிரேக் பண்ணேன். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இப்போ 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 4.61 செகண்ட்லயே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரே கையில 1000 கிலோவையும் வெர்டிகல் ஹைட்டை என்னால 5.51 மீட்டர் ஜம்ப் பண்ண முடிஞ்சு. ஆனா அது எனக்கு பத்தல. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சியும் நான் கண்டினியூ பண்ணேன். டோர்னமெண்ட்டுக்காக அடுத்த நாள் காலையில நான் ஷானோட சேர்ந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்காக போயிருந்தேன். அப்ப எதிர்பாராத விதமா என்னுடைய சீனியர் எதிர்க்க வந்துட்டு, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன், உனக்காக ஃப்ரெஷ் மில்கா வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்க நான் ஷானுடைய கையை பிடிச்சிட்டு, நோ தேங்க்ஸ், ஆனா கேட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த இன்னொரு சீனியர், எக்ஸாக்டா சொல்லணும்னா அவனுடைய ஃபேன், பொறாமையோட என்னை பார்த்துட்டு, இந்த ஜூனியர் வந்துட்டு என்ன காம்படிஷன்ல டிஃபீட் பண்ணிட்டான், இப்போ என் தேவதை கொடுத்த கிஃப்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான், கோவத்தோட என்னுடைய வழியை மறைச்சு, உனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா, குடிக்க விருப்பம் இல்லைன்னா வாங்கி வேற யாருக்கிட்டாச்சும் கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு அவளுடைய மனசை கஷ்டப்படுத்துற. பதிலுக்கு நானும், அது அவ்வளோ ரூடா இருந்துச்சான்னு நான் கேட்க, ஆமா, ஒழுங்கா அந்த மில்க் குடி, இவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்காத. பதிலுக்கு நானும், எனக்கு மில்க் அலர்ஜி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த சீனியரும், நீ நல்லாவே போய் சொல்ற, இப்ப கேட்டுக்கோ, என் கூட மோதுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, இன்கேஸ் நான் அதுல தோத்துட்டேன்னா மறு வார்த்தை பேசாம இங்கிருந்து கிளம்பிடுறேன், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த பாட்டில் இருக்க மொத்த மில்கையும் நீ குடிக்கணும். உடனே என்னுடைய சிஸ்டம்லயும் இந்த மாதிரி ஃபார்மல் காம்படிஷன்ல நான் 1000 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை எலிமினேட் பண்ணனா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற ஒரு ரிவார்ட் கிடைக்கும். உடனே இதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய 4th மிஷன் ட்ரிகர் ஆயிருக்கு. ஆல்ரைட், அப்ப நம்ம சண்டை போட்டு பார்த்துடலாம்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.